அண்ணே எதுவும் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நான் பேசிக்குவேன். சரி போமா. என்ன அவங்க ஏதாச்சும் கேட்பாங்க, எந்த பதிலும் பேசக்கூடாது. அக்கா நீங்க உட்காருங்கக்கா. என்ன சரி மாப்பிள்ளை பார்த்தாச்சு, மாப்பிள்ளை ரெடி. மாடி வீடு இருக்கு, 2 ஏக்கர் இடம் இருக்கு, பேங்க்ல 10 லட்ச ரூபா பணம் கிடக்கு. அது போக மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலை தான், மாதம் 50,000 ரூபா சம்பளம். புரியுதுங்களா? பரவாயில்ல, நல்ல புரோக்கர் தான். நம்ம கேட்ட மாதிரி நினைச்ச மாதிரி கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே இருக்கு நினைச்ச மாதிரி. இதை தக்க வச்சுக்கணும், நம்ம எப்படியாவது விட்டுறாம. இதை பார்ப்போம் என்னன்னு. நம்ம பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சிருச்சு. சரிப்பா, மாப்பிள்ளை போட்டோவை கொடுங்க பார்த்துட்டு. மாப்பிள்ளை போட்டோ ஏங்க? மாப்பிள்ளையே கையோட வச்சு வந்திருக்கேன். இவர் தாங்க மாப்பிள்ளை. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அக்கா அக்கா வாங்க. பாப்பா புரோக்கர், என்ன செய்தி? மாப்பிள்ளை போட்டோ கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி உட்காருங்க, போட்டோ காட்டுங்க பாப்போம். உட்காருங்கக்கா. சரி, மாப்பிள்ளை போட்டோ நல்லா இருக்கு. மாப்பிள்ளை நல்லா இருக்காரு. எந்த ஊரு, என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை, என்ன டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா பார்க்கலாம். அதாவதுக்கா, மாப்பிள்ளை வேலை பாக்குறாப்புல, தனியார் கம்பெனில தான் வேலை பாக்குறாப்புல. 25,000 ரூபாய் சம்பளம், சொந்த வீடு இருக்கு, ஓட்டி வீடு. அண்ணன் தம்பி 2 பேரு, அக்கா 1. அக்காவை கட்டி கொடுத்தாச்சு. இந்த பெரிய பையனுக்கு தான், தம்பி ஒரு பையன் இருக்காப்புல. வீடு வந்து ஓட்டி வீடு தான். ஓட்டி வீடு ஒரு 15 குழியில ஒரு வீடு, அவ்வளவுதான். அவன் அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். இதுதான் மாப்பிள்ளைய பத்தி விஷயம். அப்பா, இந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம். நல்ல அரசாங்க வேலையில இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வீடு மாடி வீடு வேணும், 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல நிலம் இருக்கணும். என்ன அந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தா கொண்டு வா. 2வது சொந்த வீடு மாடி வீடா இருக்கணும். இந்த ஓட்டு வீடு அது இதெல்லாம் கொண்டாடாதீங்க. பேங்க்ல 5-6 லட்சம் இருக்கணும், 2-3 ஏக்கர் நிலம் இருக்கணும், அரசு உத்தியோகமா இருக்கணும். அது மாதிரி இருந்தா மாப்பிள்ளை கொண்டு வா. பாருங்க, எல்லாத்துலயும் அவசரப்படுற மாதிரி இதுலயும் அவசரப்படாதீங்க. பாக்குற மாப்பிள்ள பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவனா, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனா, நல்லா படிச்சவனான்னு தீரார விசாரிங்க. ஒரு மாப்பிள்ளைக்கு 10 மாப்பிள்ளை பார்த்தாலும் தப்பு இல்ல. பார்த்து என்னன்னு ஓகே பண்ணிக்குவோம். இது மாதிரிலாம் வேண்டாம். சரிக்கா, நான் இது மாதிரி தான் கொண்டு வரேன். டீ குடிச்சிட்டு போறீங்களா? இல்லக்கா, வேணாங்க. நீங்க சொன்ன கண்டிஷன்ல தான் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்காக இப்படி ஒரு மாப்பிள்ளை கொண்டாந்து கொடுத்தீங்களா? அறிவு இருக்கா? என் மக வயசு என்ன, இந்த ஆளு வயசு என்ன? என் மகளுக்கு தோத ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ளை கொண்டு வாடினா, நீ என்ன ஒரு வயசானவர் கொண்டாந்துருக்கா? இது எத்தனாவது கல்யாணம்? 2-3 கல்யாணம் ஆயிருக்குமா? அறிவு இருக்கா? கமிஷனுக்காக என்னென்ன வேலை பார்ப்பீங்க? யார் கமிஷனுக்கு அடி பண்றா? என்ன அறிவிக்கன்னு கேட்டீங்களா? முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கா? மாடி வீடு வேணுங்கிறிய, 2 ஏக்கர் இடம் வேணுங்கிறிய, பேங்க்ல 10 லட்ச ரூபாய் பணம் இருக்குங்க, கை நிறைய சம்பளம் ஆகணுங்கிறிய. ஒரு பையன் படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு போனான்னா 25 வயசுல காலேஜ் முடிக்கிறான். 30 வயசு வரைக்கும் அவன் அந்த வாங்கின கடன் ஓட அந்த படிப்பு சேர்த்து அடைக்கிறான். ஒரு வேலையே கிடைக்காதனாலும் அவன் சிரமப்படுறான். நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு 50,000 சம்பளத்துல வேலை கிடைச்சாலும் இது முடிக்கிறதுக்கு 30 வயசு ஆகுது. அதுக்கும் பிற்பாடு அவன் 2 ஏக்கர் இடம் வாங்கினா இன்னைக்கு விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா? அதை வாங்கினோம்னாவே அவனுக்கு அதுக்குள்ளே 35 வயசு மேல ஆகிடுது. அப்புறம் மாடி வீடு, இன்னைக்கெல்லாம் மாடி வீடு சாதாரணமா கட்ட முடியுமா? இன்னைக்கெல்லாம் 1 கோடி ரூபா தான் கட்டலாம். அந்த 1 கோடி ரூபா அவன் சம்பாரிச்சு அந்த மாடி வீடு கட்டத்துக்குள்ளேயும் அவனுக்கு 40-45 வயசு ஆயிடுது. இல்ல பேங்க்ல பணம் நிறைய கிடக்கணும், 10 லட்ச ரூபாய் பணம் கிடக்கணும்னா அதுக்கு 4-5 வருஷம் ஆகாதா? அதே 50 வயசை தாண்டிடுது. நீங்க எதிர்பார்க்கிற மாரி மாப்பிள்ளை அமையணும்னா அவன் அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கணும், நான் தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்கணும். இன்னைய காலத்துல அப்பெல்லாம் ரொம்ப இல்லை.
அவன் சம்பாரிச்சு தான் வரணும். அவன் சம்பாரிச்சு வரணும்னா இத்தனை வயசு ஆகும். நீங்க எதிர்பார்க்க எப்படி நம்ம பார்க்கணும்? ஏப்பா நல்லதே கட்டாத, என் பொண்ணு கண் கலங்காம அவன் பாத்துக்கிட்டா போதும். என்ன அது வயிறார பெரிய சாப்பாடு இல்லைனாலும் ஒரு கஞ்சி தண்ணிமா இருந்தாலும் கௌரவமா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாருங்க நீங்க சொல்லணும். அதுக்கு எடுத்தாலும் மாடி வீடுங்கிறிய, ஏக்கர் கணக்குங்கிறிய, பணம் பேங்க்ல இருக்குங்க, கவர்மெண்ட் உத்தியாங்கிறிய, இதுக்கெல்லாம் செய்யணும். புரியுதுங்களா? அப்போ இனிமே மாப்பிள்ளை நல்ல குணம் உள்ளவனா இருக்கிறானா, நல்ல மாப்பிள்ளையா, அவன் குடும்பம் நல்ல குடும்பமான்னு மட்டும் பாருங்க. இந்த பணம் காசு மாடி வீடெல்லாம் பார்க்காதீங்க. புரியுதா? ஒரு காலம் எல்லாம் வரப்பிச்சு நான் கேட்டாங்களாம். யாரு கேட்டாங்க? மாப்பிள்ளையோட அப்பனும் கேட்கல, உங்களை மாதிரி பொம்பளையால அம்மா தான் கேட்டுச்சு. அதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு பையனோட வாழ்க்கையில கிடைக்காதீங்க. புரோக்கர் சொல்றதும் சரியாதான் இருக்கு. காசு பணம் எதிர்பார்த்தா மாப்பிள்ளை அமையாது. பொண்ணே அமையாதானே? உனக்கு கல்யாணமே ஆகுது. ஏய் சும்மா மூடிட்டு வா. நான் திருப்பி நிறுத்தி எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க இருக்கிறேன்